ஷீ ஹல்க் எபிசோட் 6ஓட பிரேக் டவுன் தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஃபில்லர் எபிசோட் மாதிரி தான் போயிட்டுருக்கோம். காமெடியாக கொண்டு போகிற பேரில் நிறைய பேட்டரையும் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் தான் வந்துட்டு அங்கங்கே லைட்டாக இதுக்கு வந்துட்டு கிளைமேக்ஸ் கொண்டு போகிற மாதிரி அடித்தளத்தை போட்டு கிளைமேக்ஸில் ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க. சம்பவம்னு சொல்ல முடியாது, அது ஒரு சம்பவம். சரி விடுங்க, லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ இந்த எபிசோட பிரேக் டவுன் இப்போ ஆரம்பிச்சிடலாமா? இந்த எபிசோட் ஆக்சுவலி 2 ஸ்டோரியாக போயிட்டுருக்கோம். ஒன்று வந்துட்டு நம்ம ஜெனிஃபரோட அவங்க ஃப்ரெண்டான லூலுன்றவங்களோட கல்யாணம், சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம இம்மார்ட்டலோட டைவர்ஸ் கேஸ், இப்படி 2ஆக போயிட்டுருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லூலு வந்துட்டு ஆக்சுவலி ஜென்னுக்கு அந்த கல்யாணத்துக்காக இன்வைட் பண்ணியிருப்பாங்க. கல்யாணத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பிரைட்ஸ் மேடாக வரதுக்காக கூட்டி இருந்திருப்பாங்க, அதாவது பெண் தோழியாக போகிறதுக்காக கூட்டு வந்துருக்காங்க. அண்ட் அவங்களே பார்த்தீங்கன்னா அங்கே ரெடியாக கிளம்புறாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் டெஸ் பார்த்து இந்த கேஸ் எல்லாமே நம்ம மேலரி கிட்ட ஒரு வகையில் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு மேலரி தான் இந்த கேஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு அசிஸ்டண்டாக இப்போ நிக்கியுமே இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நிக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு நம்ம மேலரி கூட ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்து இருந்திருக்கலாம். அண்ட் லூக் ஜேக்கப்சன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு நம்ம இவங்களுக்காக லூக் ஜேக்கப்சன் நம்ம மேலரிக்காக மேலரின்ற பாருங்க நம்ம ஷீ ஹல்க்காக ஏகப்பட்ட ட்ரெஸ் தைச்சு கொடுத்துருப்பாரு. இப்போ இந்த கல்யாணத்துக்கு அந்த ஒரு ட்ரெஸ் எல்லாம் தான் போட்டு போகிறன்ற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. டேரெக்டாக இங்கேருந்து கல்யாணத்துக்கு போகிறாங்க. கல்யாணத்துக்கு போனால் எல்லாருக்குமே ஷீலுக்கு மேலே தான் இருக்குது. பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் ஃபிட்டாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்க்குறத பார்த்துட்டு கல்யாணம் பண்ண லூலு வந்துட்டு, நீ ஏன் கல்யாணத்துக்கு வந்திருக்க, என் கல்யாணத்தில் நீ எப்படி ஷைனிங்காக இருக்கலாம், வந்து குறை, இப்போ ஏன் கல்யாணம் எல்லாரும் என்ன தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷீலுக்கு வந்துட்டு ஜெனிஃபர் வால்டர்ஸை மாற்றி விட்டுறாங்க. ஏடா ஜெனிஃபர் வால்டர்ஸ் வந்தால் ஷீலுக்குங்கன்னு கேட்குறீங்க, ஷீலுக்கு வந்தால் ஜெனிஃபர் வால்டர்ஸுங்கன்னு கேட்குறீங்க, நான் என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் அவங்க இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் வால்டர்ஸாக போகிறாங்க. டைட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜென் அட்டோனியட்லாம் தான் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க ஷீல் கிடையாது, ஜஸ்ட் ஜெனிஃபர் தான் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் இம்மார்ட்டலோட அந்த ஒரு கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. மிஸ்டர் இம்மார்ட்டல் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவரோட பேர் கிரேக் ஹோலஸ். காமிக்ல பார்த்தீங்கன்னா இவர் நார்மல் கேரக்டர் தான். இவருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எக்ஸ்மென் கேரக்டர். அதுவும் இவர் வந்துட்டு ஆக்சுவலி வெஸ்ட் கோஸ்ட்ல ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் ஃபார்ம் பண்ணுற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஹாக்கை அதை ஈஸியாகவே டிஃபீட் பண்ணியிருந்திருப்பாப்ல. ஸோ இங்கத்தில் அதை ஒரு வயசானவராக கூட்டிகிட்டு வந்து அவரை வச்சு பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்துட்டு ஒரு இது பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. காமெடி சீக்வன்ஸ் போகிற மாதிரி இருந்துட்டு இருக்கோம். இல்லை என்னடா காமெடி, ஸோ என்னடா இது கேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இவர் வந்துட்டு மிஸ்டர் இம்மார்ட்டல்ல இவரால் சாக முடியாது. என்ன பண்ணாரு இவரை சாகவும் முடியாது, சாகடிக்கவும் முடியாது. இவர் வந்துட்டு சாகிறதுக்கே பார்த்தீங்கன்னா இம்பாசிபிள். அதனால தான் பேரே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் இம்மார்ட்டல் அப்படின்னு கொடுத்து வந்திருக்காங்க. ஆக்சுவலி இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமே ஒரு வேலை கேஸ் போட்டு இருந்திருக்காங்க. அதை வந்துட்டு எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுங்க, ஐ மீன் கல்யாணம் பண்ண எல்லாருமே டைவர்ஸ் பண்ணவங்களா எனக்கு செட்டில்மெண்ட் கேட்குறாங்க, ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்டு இருக்காங்க. நீ உண்மையிலேயே மிஸ்டர் இம்மார்ட்டல், உண்மையிலே உன்னால சாக முடியாதா, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது 2 பேரும் அந்த பக்கம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எதுக்கு பேச்சு, ப்ரூவ் பண்ணியே காட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் மாடியிலேருந்து கீழே கார் மேலே குச்சிக்கிட்டு இருக்கான். கீழே குச்சிவே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக எந்திரிச்சு நடந்து போயிட்டு இருக்கான். அண்ட் கீழே உணர்ந்தப்ப பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பொண்ணு வீடியோ எடுத்துட்டு இருக்கால, இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இந்த இன்டெலிஜென்சியா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த வீடியோ தான் லாஸ்ட்டில் மேலரி பார்த்துட்டு இருப்பாங்க, அதுதான் இங்கேயுமே காட்டுறாங்க. கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா லூலுவும் ஜெனிஃபரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு இப்போ யாராவது டேட்டிங் பண்ணுறியா, என்ன கல்யாணம் பற்றி என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவ கல்யாணத்துக்கு வந்துட்டு அவ கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா. நானே தனியாக கிடக்கிறேன், ஏன்டி எந்த பொண்ணில் வேலை பார்த்துற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுமே அங்கேருந்து பேசிட்டு டேரெக்டாக இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. அந்த கல்யாணத்துக்கு ஆக்சுவலி டைட்டேனியமே வந்திருக்காங்க. டைட்டேனியம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே ஷீலுக்கு பழி வாங்கறதுக்காக வந்திருக்கின்ற மாதிரி ஷீலுக்கு நினச்சிட்டு இருப்பாங்க, ஜெனிஃபர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் அதுக்காகலாம் வரல, நான் கல்யாணத்துக்கு எங்கள் பாய் ஃப்ரெண்டோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் பாய் ஃப்ரெண்டுமே காட்டுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் வால்டர்ஸ் வெளியே போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜாஷ் என்ற ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. ஜாஷ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவன் காமிக்கில் வந்த கேரக்டர்லாம் கிடையாது, இவன் தான் வந்துட்டு ஒரு மெயின் துரோகி. அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இவன் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு நம்ம ஜெனிஃபர் வால்டர்ஸ் கிட்ட. ஸோ கிட்டத்தட்ட இவங்களுக்குள்ளே இப்போ ஒரு லவ் ட்ராக் போகிற மாதிரி போயிட்டு இருக்கு. இது முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக அந்த பக்கம் அந்த டைவர்ஸ் கேஸை காட்டுறாங்க. மிஸ்டர் இம்மார்ட்டல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரை கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. அவர் இம்மார்ட்டலில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டீமில் நிறைய வயசானவங்க கூட இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ நஷ்டஈடு கேட்டு கேஸ் போட்டுற மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு இந்த கேஸ் எப்படியோ சுமூகமாக முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க வந்துட்டு மிஸ்டர் இம்மார்ட்டல் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிமா கேட்கும்போது இப்போ தான் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு மிஸ்டர் இன்டெலிஜென்சியா அந்த வெப்சைட்டில் பார்த்தேன், அப்போ தான் தெரியுது இவன் வந்துட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்றது அப்போ தான் தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காப்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்டெலிஜென்சியா அப்படின்னு பேசும்போது அந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்சி அப்படின்னு எழுதியிருக்கோம். இன்டெலிஜென்ஸ்ன்றது ஆக்சுவலி காமிக்கில் பார்த்தீங்கன்னா புத்திசாலிகளாலே உருவாக்கப்பட்ட ஒரு குரூப். அதில் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. நம்ம மோடாக் இருப்பார், நம்ம லீடர்லாம் கூட இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த எபிசோட் ரிலீஸ் ஆன டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா நியூ வேர்ல்டு ஆர்டர், இப்போ பிரேவ் நியூ வேர்ல்டாக வந்திருக்கு, அப்போ நியூ வேர்ல்டு ஆர்டர். ஸோ நியூ வேர்ல்டு ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஷீஹல்க்குக்கும் நம்ம லீடருக்குமே சம்மந்தம் இருக்குது. ஸோ இதில் இந்த இன்டெலிஜென்சி வெப்சைட்டில் ரன் பண்ணுறது லீடர் தான் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் அப்போ போய்கிட்டு இருந்துச்சு ஷீஹல்க் ரிலீஸ் ஆன டைமில். ஆனால் இப்போ தான் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படமே வந்துச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி என்னன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டு இருந்திருக்கோம். இந்த நோட் புக்கில் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு பேர் அது ஃபுல்லாக தெரியல, பட் அம்மு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. அம்மு மேரிட் டு ராஜர் அப்படின்னு போட்டிருக்கு. மேலே வந்துட்டு மேரிட் டு அர்னி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பாசிபிளி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் இம்மார்ட்டல் வந்துட்டு ஏகப்பட்ட பேரில் வந்துட்டு இவங்களை கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டு இருக்காரு போட்டிருக்கு. அதனால் வந்துட்டு அங்கே அந்த பேருங்களை மட்டும் காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் இவர் ஏமாற்ற மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் பணம் வாங்கி ஃப்ராடுமே பண்ணிட்டு இருந்திருக்காப்ல. இதை பார்த்துட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே ஏமாற்றி ஃப்ராட் பண்ணியிருக்கேன், நல்ல வேலை நீ ஜெயிலுக்கு போகிறேன்னு சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்லி சரிப்பாங்க இவங்க வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்குமே நம்ம செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து டேரெக்டாக இப்போ கல்யாணம்
கல்யாணத்துக்கு வருது. கல்யாணத்தில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவள் ஒரு கல்யாண ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இருக்கா. ரொம்ப ரூஸாக தொலைதொலான்னு இருக்கு. ஆனால் அது ஆக்சுவலி நம்ம ஷீஹல்க்காக தைச்ச ட்ரெஸ். ஏன்னா கல்யாணத்தில் ஷீஹல்காக இருக்க போகிறேன்னு நினச்சிட்டு தான் வந்திருப்பா. ஆனால் ஜெனிஃபரை மாற்றி விட்டாங்க. ஏன்னா ஷீஹல்க்கு அந்த ட்ரெஸ் ஃபிட்டாக இருக்கும், ஜெனிஃபருக்கு ஃபிட்டாக இருக்காது. அண்ட் சுற்றியுமே ஏகப்பட்ட மணப்பெண் தோழிகள்லாம் இருப்பாங்க. அந்த டோலிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து உனக்கு நாங்கள் ஒரு ஜோடியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஜானத்தனை காட்டுறாங்க. ஜானத்தன்ன்றது நீங்கள் மனுஷனான்னு நினச்சிங்கன்னா இல்லை, நாய்க்கு மனுஷன் பெரிய மனுஷனுக்கு நாய் பெரிய வச்சிருக்காங்கன்ற மாதிரி ஜானத்தன்ற ஒரு நாய்க்குட்டி தூக்கிட்டு வந்து இவருக்கு ஜோடியாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே தான் இவள்கிட்ட நிறைய வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த கல்யாணத்தில் டிஜேவாக இருக்கிறது நம்ம செட்டு. ஸோ செட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவன் பேரை வந்துட்டு இன்செடபிள் ஹல்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அந்த பக்கம் டைவர்ஸ் கேஸு பஞ்சாயத்து இன்னுமே ஃபைனலுக்கு வரல. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஏகப்பட்ட பேருக்கு நான் செட்டில்மெண்ட் தரேன், அதை தரேன், இதை தரேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட பட் ஒருத்தங்க மட்டும் என்ன கேட்குறாங்கன்னா, என் கண்ணை பார்த்து 20 செகண்டுக்கு அவர் அப்பாலஜைஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அதை ஆக்சுவலி கிரெடிட்டில் காட்டியிருப்பாங்க. கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா அவர் கண்ணே பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க 20 செகண்டு. அவருக்கு வேத்து ஊற்றிக்கிட்டு இருக்கும் 20 செகண்ட் கண்ணை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தை ஃபைனல் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல மேலடியோட மூஞ்ச பாருங்களேன், அதுக்கு முன்னாடி நல்லா இருக்கும், இப்போ ஏதோ 7 மூஞ்சிலேயே 3 கிலோ ஏறின மாதிரி இருக்குது. அந்த பக்கம் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் வால்டர்ஸ் நிறைய என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஜோஷ்பா வந்து பேசிட்டு இருக்காப்புல. வெளியே போய் நிறைய குடிச்சிட்டு வாந்தி எடுக்கும்போது அங்கே டைட்டேனியம் வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. வம்பிழுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒழுங்கா ஜெயல்கா மாதிரி நீ பெருசா நான் பெருசான்னு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல ஜெனிஃபர் வால்டர்ஸ் ஆக்சுவலி போதையில் இருந்துகிட்டு இருக்காங்க. போதையில் எல்லாமே அவங்களுக்கு ரெண்டாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நல்லா ஸ்டெடியாக சண்டை போட முடியல, ஷியல்காவை மாற முடியல. பட் போதை லைட்டாக தெரிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக ஷியல்கா மாறினாங்க. ஷியல்கா மாறினதுக்கப்புறம் எல்லா போதையுமே இறங்கிடுது. ஏன்னா ஷியல்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கஹால் ஆக்சுவலி உடம்புக்கு கேடாக இருக்காது, போதையுமே ஏறாது. ஸோ அதனால தான் அதிகமாக இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. எத்தி ஒரே மிதியை உள்ளே போய் சண்டை போட்டுருக்காங்க. அண்ட் இப்போ அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஜெனிஃபர் வால்டர்ஸ்க்கு ஃபிட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ ஷியல்கா மாதிரி இருக்காங்கல்ல, ரெண்டுத்துலேயுமே ஒரு சண்டை போயிட்டுருக்கோம். சண்டை ரொம்ப காமெடியாக தான் போயிட்டுருக்கோம். டைட்டேனியா கீழே விழுந்து பல்லு உடஞ்சி அவன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்க மேலே காட்டியிருப்பாங்க. மூஞ்சில் அந்த மேக்கப்பை குறைச்சிட்டாலே டைட்டேனியா பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க. மேக்கப்பை அள்ளி தெளிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க மூஞ்சியை. அண்ட் என்னடா கல்யாணம் இது ஸ்டூபிட் மேரேஜ் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து ஒரு கேக் ஆட்டையை போட்டு கிளம்பிக்கிட்டு இருப்பா. கோவத்தில் கிளம்புறாலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி சீன்ன்ற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. சரி என்னவோ. ஆனால் டைட்டேனியா ஒன்றிலே ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டருங்க. காமிக் ஆக்சுவலி ஷியல்க்கு பல இடத்துல டஃப் கொடுத்துருப்பாங்க. டாக்டர் டூம் கூட கனெக்ஷன் இருக்கிற ஒரு கேரக்டரை கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. டாக்டர் டூம் வரப்போறாரு. பாசிபிளி இந்த டைட்டேனியா நம்ம டூம்ஸ்டேல வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். மேபி வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த கான்செப்ட் ஆர்ட் லீக்லாம் பார்த்தீங்கன்னா ஷியலுக்கு நிற்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஷியலுக்கு வரும்போது பாசிபிளி கூட டைட்டேனியாவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் லாஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்டெலிஜென்சியா வெப்சைட்டுமே காட்டியிருப்பாங்க. இந்த இன்டெலிஜென்சியா வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஷியலுக்கு வந்துட்டு பயங்கரமாக களி ஊத்துற அவளை வந்துட்டு ஃபுல்லாக ஹேட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேல் சாவனிஸ்ட்லாம் சேர்ந்து ரன் பண்ணுற வெப்சைட்டுன்ற மாதிரி லாஸ்ட்டில் காட்டியிருந்திருப்பாங்க. பட் ஷியலுக்கு முழுக்க ஹேட்ரடாக கிளப்பக்கூடிய ஒரு வகை வெப்சைட் தான் இது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலரி நிற்கி அதை ஒன்றா உட்காந்து பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது ஜெனிஃபர் கிட்ட சொல்லணுமேன்னு சொல்லும் போது வேணாம் அவர்கிட்ட சொல்லாத, அவதெல்லாம் பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி மேலரியுமே தடுத்திருப்பாங்க. அண்ட் அந்த எபிசோட் ஆக்சுவலி அந்த வெப்சைட் ரன் பண்ணுறது ஹல்கிங் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹல்கிங் காமிக்கில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹல்கிங்னு யாருமே கிடையாது. வேணா நம்ம ஹல்க் வேணா சக்கருக்கு போய் கிங்காக இருந்துட்டு இருக்காப்ல. இதை பார்த்துட்டு நிறைய பேர் அப்போ ஹல்க் கிங்னா ஒரு சக்கருக்கு போய் நம்ம ஹல்க் சக்கருக்கு போய் கிங்காக ரிட்டர்ன் ஆக போகிறா அப்படி இப்படின்னு மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. அது வந்துட்டு சப்புன்னு முடிஞ்சு போச்சு. அண்ட் இதை ரகசியமாக வச்சுக்கோ அப்படி மேலே சொல்லணும்னு கேட்காம உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனிஃபருக்கு ஃபோன் பண்ணி நம்ம நிக்கியுமே எல்லாத்தையும் சொல்லி விட்டுறாங்க. சொல்லி விட்டு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஜோஷ் கூட உட்காந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஃபோனை சைலண்டில் போட்டு. அதை யாரோ லைவாக வீடியோ பார்க்குற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ ஜெனிஃபர் வால்டர்ஸை யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க அவரோட பிளட் சாம்பிள் எடுக்கிறதுக்காக. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா போன டைம் உடஞ்சி போன அந்த நீடிலுமே எடுத்து போய் போட்டு இந்த டைம் புதுசாக திக்காக ஏதோ ஒரு பெரிய நீடில் பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டு போய் கொடுத்து அங்கே பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க. அதோட இந்த எபிசோடுமே முடியும். போஸ்ட் கிரெடிட்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இதுவுமே சப்புன்னு தான் முடிஞ்சிருக்கும். நிறைய ஃபில்லர் எபிசோட் மாதிரி தான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த சீரீஸை டேட் டெவிலை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் டேட் டெவிலில் லாஸ்ட் இதுக்கு முன்னாடி தான் கொண்டு வந்துருப்பாங்க. ஆனால் நல்ல மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களா, இந்த டெக்னிக்லாம் நல்லா தானே தெரிஞ்சு வச்சுட்ருக்கீங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோலாம் சொல்ல வந்தது. அதை விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.